ஹே கேஸ், பின்னாடி தெரியுதா என்னோட எஃப்எஸ் 250? இது என்னோட அல்ட்ராஸ். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இங்கே தெரியுதா கிட்டத்தட்ட ஒரு 18 தையல் போட்டிருப்பேன். ஒரு 6 வருஷம் ஆகுது. என்ன மேட்ரு அப்படின்னா, வண்டி எடுத்த புதுசுலேயே லாங் டிரைவ் போகணுன்னு கொடைக்கானல் ஏற்காடெல்லாம் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது தூக்கத்தில் நான் விழுந்து பேரிகார்டில் கொண்டு போய் அடிச்சது. தூக்கத்தில் ஒரு செகண்ட் கண்ணை மூடி பேரிகார்டில் கொண்டு போய் அடித்து இந்த நிலைமை. என்னதான் சர்ஜரி பண்ணி சரி பண்ணாலும் அது சரியாகாது. டெய்லி நமக்கு ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். கை உடைறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை எவ்வளோ நல்லா இருந்தோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பழைய ஃபீல் இருக்காது. எதுவும் பண்ண முடியாது. அதான் ஒரு மேட்ரு. இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வண்டி எடுத்தாச்சு, நானும் இப்போ கார் எடுத்தாச்சு. பைக்கில் இதுக்கு முன்னாடி நிறைய லாங் ட்ரைவ் போயிட்டு இருந்தேன். கார் எடுத்தாச்சு, ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். லாங் ட்ரைவ் போவேன். ஆனால் ஏன் எவ்வளோ நாள் போகாமல் இருக்கேன் அப்படின்னா, கார் எடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் நான் ஓட்டும் போதே கண்ணு கறங்குது, தூக்கம் வருது. நான் இன்னும் காருக்கு அடாப்ட் ஆகலை. அதனால் நீங்களும் வண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவசரப்படாமல் பொறுமையாக ஒரு 5-6 மாதம் வண்டியை ஊருக்குள்ளேயே ஓட்டிட்டு, அந்த வண்டிக்கு நீங்களும் அடாப்ட் ஆகிட்டு கம்ஃபர்ட்டாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போங்க. அதுக்கு முன்னாடியே லாங் டிரைவ் போகணும், அங்கே போகணுன்னு அவசரப்பட்டு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. வந்தால் கஷ்டம்.